ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி. சரிங்களா? இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து இந்த கம்பெனியில் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், என்னைக்கு டேட் இன்டர்வியூ அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிப்ளமோ, பிஇ, பிடெக் இந்த 3 குவாலிஃபிகேஷன் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன டிபார்ட்மெண்ட் முடித்த கேண்டிடேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, இஐஇ, மெக்கட்ரானிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0 to 4 years முடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலுமே வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒர்க் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுங்குவார் சத்திரம், தமிழ்நாடு. அதாவது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது சுங்குவார் சத்திரம் அப்படின்ற லொக்கேஷன். அங்கே தான் வந்து கம்பெனியே அமைச்சிருக்கு. அங்கே தான் வந்து உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷனும் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரி ப்ரிஃபர் அப்படின்ற கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி இஎம்எஸ் அதாவது ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒரு கம்பெனியில் வந்து இது ப்ரீவியஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஏடிபி, எம்எஃப்ஜி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்லேயும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஏடிபி ப்ராசஸ் இன்ஜினியர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்பி எஃப்எஃப்ஜி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்பி பிஇ ஃபெயிலியர் அனாலிசிஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து கீழே வந்து அதுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் கரெக்டாக தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ரீவியஸாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிய வரும். அதுக்கடுத்து என்றைக்கு வந்து இன்டர்வியூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வென்யூ அட்ரஸ், அதாவது வந்து டேட் அண்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர 17 ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் 17 தாங்க வந்து இன்டர்வியூ டேட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 8:30 வந்து நீங்கள் கரெக்டாக அந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி நகர், தண்டலம், சென்னை. அதாவது வந்து தண்டலத்தில் இருக்கிற ராஜலக்ஷ்மி காலேஜில் தாங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காலையில் 10 மணிக்கு மேலே நீங்கள் கால் பண்ணி எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலுமே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து அதாவது ஃப்ரெஷருமே வந்து எலிஜிபிள் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வாங்கின சேலரி ஸ்லிப்பு ப்ளஸ் வந்து பேங்க் பாஸ்புக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. எது ஒன்றுமே வந்து மறந்துட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து தெளிவாக எடுத்துகிட்டு போங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் வைஸ் ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக வந்து உங்களுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷர் வந்து எலிஜிபிள் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ளமோ, பிஇ முடித்த கேண்டிடேட் வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வந்து சேலரியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.